ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 2 நாள் பயணமாக நாளை தூத்துக்குடி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சுமார் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. மாநிலங்களவை புதிய உறுப்பினர்களாக தமிழகத்தைச் சேர்ந்த திரு கமல்ஹாசன், திரு வில்சன், திரு SR சிவலிங்கம், திருமதி ராசாத்தி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 2 நாள் பயணமாக நாளை தூத்துக்குடி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சுமார் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைக்கும் அவர், தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 3வது வடக்கு சரக்கு முனையத்தையும் திறந்து வைக்க உள்ளார். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 200 கோடி ரூபாய் செலவில் 6 வழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்டுள்ள தூத்துக்குடி துறைமுகச் சாலையையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். சேத்தியாத்தோப்பு சோழபுரம் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையை 2300 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோன்று மதுரை போடிநாயக்கனூர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை, நாகர்கோவில் டவுன் கன்னியாகுமரி, ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் சந்திப்பு, திருநெல்வேலி மேலப்பாளையம் இடையேயான இரட்டை ரயில் பாதைகளையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். புதிய வருமான வரி மசோதா அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக எளிமையான நடைமுறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த மசோதா அமைந்துள்ளது என்றார். வருமான வரி மேல்முறையீடுகளுக்கு விரைந்து தீர்வு காணவும், கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பி வழங்குவதற்கும் புதிய மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவை செயலர் திரு பிரமோத் சந்திர மோடியை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. துணை தேர்தல் அதிகாரிகளாக மாநிலங்களவை இணைச் செயலாளர் திருமதி கரிமா ஜெயின் மற்றும் மாநிலங்களவை இயக்குநர் திரு விஜயகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெக்தீப் தங்கர் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இப்பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவத்தினருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பின்னர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்தார். மாநிலங்களவை இன்று காலை கூடியபோது தமிழகத்திலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவைச் சேர்ந்த திரு வில்சன், திரு SR சிவலிங்கம், திருமதி ராசாத்தி என்கிற கவிஞர் சல்மா, மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் ஆகியோர் புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும், நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். அதன் பின்னர் அவையின் வழக்கமான அலுவல்கள் மேற்கொள்ளப்பட்டபோது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கோவா ஷெட்யூல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த மசோதாவை தாக்கல் செய்தார். பின்னர் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய துறைமுகங்களின் செயல்திறன் பெருமளவுக்கு மேம்பட்டிருப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநாடு ஒன்றில் பேசிய அவர், சரக்கு கப்பல்கள் துறைமுகங்களுக்கு வந்து செல்வதற்கான காலம் முன்பு 4 நாட்களாக இருந்த நிலையில் தற்போது அது 1 நாளாக குறைந்துள்ளது என்றார். பெரிய துறைமுகங்களில் சரக்குகளை கையாளும் திறன் 70% அதிகரித்துள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இங்கிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு மாலத்தீவு சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மாலே விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் திரு முகமது முய்சு விமான நிலையத்திற்கு நேரில் வந்து திரு நரேந்திர மோடியை வரவேற்றார். நாளை மாலத்தீவின் 60வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அதிபர் திரு முகமது முய்சுவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மாலத்தீவு அதிபர் கடந்த ஆண்டு இந்தியா வந்தபோது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருளாதாரம் மற்றும் கடல்சார் பாதுகாப்புக்கான விரிவான ஒத்துழைப்பு குறித்த இந்தியா மாலத்தீவு கூட்டு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். பிரதமரின் இந்த பயணத்தின்போது இந்தியா மாலத்தீவு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டு பேசிய அவர், கலந்தாய்வில் பங்கேற்க போலி ஆவணங்களை சமர்ப்பித்த 25 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் மற்றும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியைச் சேர்ந்த சூர்யா நாராயணன் நீட் தேர்வில் 665 மதிப்பெண்களை பெற்றவர். அவர் இன்றைக்கு முதலிடத்தை பிடித்திருக்கிறார். சேலம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த அபினீத் நாகராஜ் 2ஆம் இடத்திலும், திருப்பூர் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த ஸ்ருதிக் விஜயராஜா 3வது இடத்திலும் 7.5% அரசு ஒதுக்கீட்டிற்கான மாணவ மாணவியர்களின் பெயர்களை அறிவிக்கிறேன். கள்ளக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் திருமூர்த்தி, கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் சதீஷ்குமார், கள்ளக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மதுமிதா தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் பணியாற்றும் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை திமுக அரசு பழிவாங்கி வருவதாக கூறினார். மக்கள் பிரச்சினைக்காகவே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை தாம் சந்தித்ததாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சென்னையில் உள்ள ICF தொழிற்சாலையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 1200 குதிரை சக்தி திறன் கொண்ட ஹைட்ரஜன் ரயிலை இந்தியா உருவாக்கி வருவதாகவும், இது ஹைட்ரஜன் சார்ந்த ரயில்வே தொழில்நுட்பத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜலாவர் மாவட்டத்தில் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 6 குழந்தைகள் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்துள்ளனர். அம்மாநிலத்தின் மனோகர் தானா பகுதியில் இயங்கி வரும் இந்த பள்ளி வகுப்பறை ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் காயமடைந்த மாணவர்கள் ஜலாவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 11 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் அர்ஜென்டினாவின் சாண்டியாகோவை வென்றார். இப்போட்டியில் ஹர்மீத் தேசாய், தியா சிட்டேல், ஐகிகா முகர்ஜி மற்றும் பயாஸ் ஜெயின், அன்குர் பட்டாச்சார்ஜி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா மேலும் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 2 நாள் பயணமாக நாளை தூத்துக்குடி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சுமார் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. மாநிலங்களவை புதிய உறுப்பினர்களாக தமிழகத்தைச் சேர்ந்த திரு கமல்ஹாசன், திரு வில்சன், திரு SR சிவலிங்கம், திருமதி ராசாத்தி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
அர்ஜென்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.